கும்மிடிப்பூண்டியில 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தில் கைதானவரை பொதுமக்கள் பிடித்து வைத்திருக்கும் காட்சி வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை நம்ம திரையில பார்த்துட்டு வரோம். 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தற்போது கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கைதானவரை பிடித்து வைத்திருக்கும் காட்சி வெளியாகி இருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். முழு தகவல்கள். திருவள்ளூர் மாவட்டத்துல கும்மிடிப்பூண்டி அருகே சிப்காட் அந்த தொழிற்பேட்டைக்கு அருகே நேற்று மாலை 3 வயது பெண் குழந்தை காயத்துடன் அவருக்கு முட்புதர்ல கிடந்தார். உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த காயமடைந்த அந்த குழந்தையை மீட்டு அவரை சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த குழந்தைக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்த நிலையில இன்று அதிகாலை திடீரென அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குறிப்பாக அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு தூக்கி வீசப்பட்டு அதன் பின்னர் உயிரிழந்திருப்பதும் மருத்துவர்கள் தரப்புல காவல்துறைக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. உடனடியாக போலீசார் இது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு போக்சோ பிரிவு என்ற வழக்கு உட்பட கொலை வழக்கு உட்பட பல்வேறு பிரிவுகள் கீழே வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இந்த சம்பவம் நடைபெற்றவுடன் அருகே ஒரு வாலிபர் ஒருவர் அங்கு நின்று சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்தார். அப்போது அந்த தொழிற்பேட்டையில இருக்கக்கூடிய அந்த வடமாநில நபர்கள் மற்றும் அப்பகுதி வாசிகள் அந்த இளைஞரை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போதுதான் அந்த நபர் தான் அந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்து தூக்கி வீசி இருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செய்து போக்சோ என்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து விசாரணை நிகழ்த்தப்பட்டு வந்தனர். அவர் மட்டுமே இந்த குழந்தையை பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிவித்திருந்தாலும் அப்பகுதி வாசிகள் தொடர்ச்சியாக கூட்டு பாலியல் நடந்திருப்பதாக கூறி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தொடர் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில தான் அந்த பொதுமக்கள், அதாவது அப்பகுதி வாசிகள் அந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பின்னர் அந்த வாலிபரை பிடித்து தர்ம அடி கொடுத்து உட்கார வைக்கக்கூடிய அந்த காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த வாலிபர் தாக்கி அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பது போன்றும் பொதுமக்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை அவரிடம் கேட்டு இந்த சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது யார் என்பது தொடர்பான கேள்வி கேட்பது போன்றும் அந்த வீடியோ காட்சிகள்ல வெளியாகி இருக்கிறது. அந்த வீடியோ காட்சிகளை அடிப்படையாக வைத்துத்தான் காவல்துறையினர் அந்த நபரை பிடித்து விசாரணையும் மேற்கொண்டனர். இந்த விசாரணையில தான் இவர் மட்டுமே இந்த பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் தெரிய வந்ததை அடுத்து தற்போது போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில அந்த குழந்தையினோட உடலானது பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டு இந்த பிரேத பரிசோதனைக்காக காத்திருக்கின்றனர். அந்த சிப்காட் போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த கடிதத்தை கொடுத்த பின்னர் தான் இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அந்த குழந்தைக்கு பிரேத பரிசோதனை செய்வார்கள். கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றிருக்கிறதா என்பது குறித்தான முழு தகவலும் அந்த பிரேத பரிசோதனைக்கு பின்னரே தெரிய வரும் எனவும் காவல்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.